ஸோ ஹாய் அண்ணா வணக்கம், நாங்கள் மனோஜ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் டியூக் 390 எடுத்து 6 மாதம் ஆச்சு. அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நம்ம வண்டி இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டியில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸு, அதுக்கப்புறம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். என்னென்ன மேஜர் கம்ப்ளைண்ட்ஸு, இது எப்படி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ வெல்கம் டு எல்சி போஸ்ட் ரோட்டில். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பைக்கோடைய ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம், என்ஜினை சொல்லலாம். ஸோ இந்த பைக்கோடைய சிசி பார்த்தீங்கன்னா 398.63 சிசி. இது இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 46 பிஎஸ்பி அட் 9500 ஆர்பிஎம். அப்புறம் 39 நியூட்டன் மீட்டர் டார்க் அட் 6500 ஆர்பிஎம் பாஸ் பண்ணு. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 182 அச்சீவ் பண்ணியிருக்கு. நிறைய பேர் ஆர்டினரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்து அப் அண்ட் டப் யூஎஸ்பி கொடுத்துருப்பாங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்இடி டெயில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து லோ பீம், இது வந்து ஹை பீம். ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110 பார் செக்ஷன் 60 R17 டயர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 320 டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லைட்டரான டிஸ்க்கு. அலாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டரான அலாய்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா பைக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப லைட்டராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுப்பாங்க. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ரெடி டு ரேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மோடில் இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து இந்த அதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கலர்ஃபுல் 5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக அந்த டிஸ்பிளே பற்றி எல்லாத்துக்குமே காமனாக எல்லாமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மாடல் கிடையாது, உங்களுக்கு. இது வந்து OBD1 மாடல். இப்போ வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா OBD2 மாடல்னு சொல்லுவாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த ஆக்சிஜன் மீட்டர் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருப்பாங்க இந்த பைக்கில். இது நம்மளது வந்து மார்ச் 2025 மாடல். 6 மாதம் ஆச்சு இந்த வண்டி எடுத்து. ஸோ இந்த பைக்கோடைய சீட்டிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 810 mm அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 அடி நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, 5 ஃபீட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 ஃபீட் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைக் நீங்கள் வந்து எதுக்காக வாங்குறீங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி யூஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 390 வந்து செட் ஆகாது. ஆவரேஜாக மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு 25லேருந்து 28 கொடுக்கும். ஹைவே போயிட்டிங்கன்னா ஒரு 32லேருந்து 34 கொடுக்கும் மைலேஜ். இதோடைய மைலேஜ் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் மாடலு, பழைய இந்த மாடல்லாம் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் பேசிக்காக டியூக் 390 எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஓனராக நான் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டெய்லி யூஸ், டெய்லி ஆஃபீஸ் போகிறீங்க, டெய்லி சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா சத்தியமாக இந்த பைக் செட்டே ஆகாது உங்களுக்கு. ஸோ பயங்கரமாக ஹீட் ஆகும். சிட்டியில் ஓட்டினீங்கன்னா ரேடியேட்டர் எப்போவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ஃபன்னாக இருக்கும் அப்படின்னா ஃபன்னாகவும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டிராஃபிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து சிட்டியில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு லேக் தெரியும். லேக்னா மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 25 28 உங்களுக்கு அது ஓகே. ஒரு லிட்டருக்கு 25 கொடுக்குது எனக்கு போதும், நீங்கள் பெட்ரோல் காஸ்ட் மெயின்டைன் பண்ணிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அதிலலாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு பவர் வைஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு ட்ராபேக் ஆகவே ஆகாது. பவர் சும்மா அப்படியே வந்து லாஸ்ட் ஜென்னோட இந்த ஜென் வந்து பயங்கரமாக ஒரு 25 சிசி ஏற்றி பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை ஓட்டும் போது ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சர்வீஸ் காஸ்ட்டு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2300 போட்டாங்க. ஸோ அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா என்ஜின் ஆயிலு, கூலண்ட் ஆயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட்ச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 2 லேபரோட சேர்த்து ஒரு 2300 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சார்ஜ். இன்னும் செகண்ட் சர்வீஸ் போல் நம்ம வண்டி இப்போ தான் ஒரு 4000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா லாங் ட்ரைவ்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், சிட்டியில் பண்ண மாட்டேன். சிட்டி வந்து உங்களுக்கு நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த உங்களுக்கு இந்த பேஷன் ப்ரோ அந்த மாதிரி பைக் யூஸ் பண்ணி டியூக் 200, டியூக் 250 கூட உங்களுக்கு செட் ஆகாது. 200 வந்து சூப்பராக செட் ஆகும். சர்வீஸ் காஸ்ட் வந்து எனக்கு அரௌண்ட் 2500 வந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் தான். நீங்கள் லோவர் சிசி கம்பேர் பண்ணும்போது 400 சிசிக்கு இது கம்மியாக தான் எனக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து பைக்கோட மெயின்டெனன்ஸ் தான். இது மெயினாக மெயின்டைன்ஸ் பண்ண வேண்டியது பைக்கோடைய செயின் தான். ஏன்டா செயினை பற்றி பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 500 கிலோமீட்டருக்கும் நீங்கள் செயின் லூப் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா
ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த செயின் வந்து பிடிச்சி வர்ற மாதிரி தெரியும். பைக் வந்து உங்களுக்கு ஃபார்வர்டாக போக தெரியவே தெரியாது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்பிஎம்ல நீங்கள் இந்த பைக் ஓட்டலாம் அப்படின்னா உங்களுக்கு பைக் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். வைப்ரேஷன்ஸ் இந்த வண்டியில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு 400cc சிங்கிள் சிலிண்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக வந்து பைக்கில் வரும். இது வந்து என்னுடைய ஜெனியன் ஜெனியன் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி உங்களுக்கு பேசிக்காக வந்து இந்த பைக்கில் வந்து இது வரைக்கும் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு தடவை ஃபேஸ் பண்ணேன். இந்த பேக் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அமுத்துனோம்னா அப்படியே இப்போ உங்களுக்கு அந்த அப்படியே அது பாட்டு வண்டி பாட்டுக்கு போகுது. அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு அந்த பைட்டே இல்லை. பேக் டிஸ்க் வந்து ஒரு பைட்டே இல்லாமல் போச்சு. அப்போ நான் வந்து கேடிஎம் ஷோரூம் கொண்டு போய் ப்ரோ பேக் டிஸ்க் வந்து பைட்டே ஆகலை, என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்றே ப்ரோ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி அதை பார்த்து உங்களுக்கு அவங்க அப்படியே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா அந்த டிஸ்ட்ரிபியூட் போகிற ஆயிலில் வந்து ஏர் லாக் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரே ஒரு மேஜர் இது மட்டும்தான் எனக்கு இதாச்சு. இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாமல் நடுவழியில் போய் நிறுத்திட்டேன். எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இல்லை கம்ப்ளைண்ட் கிடையாது, அது என்னோட மிஸ்டேக் தான். பெட்ரோல் இல்லாமல் வண்டி கொண்டு போய் நிறுத்தினால வண்டி வந்து சுத்தமாக ஆஃப் ஆகி போச்சு. திருப்பி நீங்கள் ரீஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பம்ப்ஸ் இருக்கனால ஆட்டோமேட்டிக் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த பைக்குக்கு இதை மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பைக் வந்து தெளிவாக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளம் வரவே வராது. பைக் தெளிவாக இருக்கும், ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ ப்ரைஸிங் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அரௌண்ட் ஒரு 3.65 lakhs வருது இந்த வண்டி. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிகினராக இருக்கிறீங்க, எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் மெயினாக சொல்ல வந்து தான் நினச்சேன். பிகினராக இருக்கீங்க இந்த பைக்குக்கு அப்படின்னா தயவு செய்து பிகினராக இருந்தீங்கன்னா வண்டி எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கொண்டு போய் சாத்திடும். நீங்கள் இந்த ரீல்ஸு அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, பைக்கு கொண்டு போய் மேலே ஏற்றுறது. ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா டியூக் 200, டியூக் 250, இப்போ அவங்களுடைய தம்பிங்க வந்திருக்கிறாங்க, தம்பி வந்திருக்கு டியூக் 160, அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் ஆகுறீங்க, டியூக் 390 அப்கிரேட் ஆகுறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா கேடிஎம்குள்ளே நீங்கள் வந்து பைக் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சீரி அப்கிரேட் சொன்னாலும் நீங்கள் போய்க்கலாம். என்னை கேட்கலாம், நீ மட்டும் டியூக் 390 வச்சுருக்க, இப்போ நாங்களாம் வாங்கக்கூடாதா? அந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அரைஸ் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 200 ஓட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வண்டி ஓட்டி பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த 390 எடுத்தேன். அது வந்து ஒரு ட்ரீம் பைக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே. நிறைய பேருக்கு வந்து டியூக் 390 அப்படிங்கிறது ட்ரீம் பைக்கு. ஆனால் வந்து இதோட காஸ்ட்டு அதுக்கப்புறம் இதோட மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ பே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால யாருமே வாங்க முடியல. ஸோ நீங்கள் அந்த பற்றில எதுவுமே கவலைப்பட வேணாம். ஒரு 1 lakh இல்லை வந்து ஒரு 80,000 70,000 நீங்கள் ஒரு 5 வருஷம் சேவிங்ஸ் பண்ணாலும் இந்த பைக்கு வாங்கிக்கலாம் இஎம்ஐயில் போட்டு. நானும் இஎம்ஐயில் தான் வாங்கினேன், இந்த பைக்கு இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ டவுன் பேமெண்ட்டு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12,000 வருது. நான் கம்மி இயர்ஸில் போட்டுருக்கேன், ஒரு 2-3 வருஷம் தான் போட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக வருது. ஒருத்தர் வந்து 5 years போடுவாங்க, ஒருத்தர் 4 years போடுவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 to 8,000 அரௌண்ட் வரும் இந்த பைக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஓனர்ஷிப்பில் நான் சொல்ல வேண்டிய இந்த விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பைக் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதோட சிப்ளிங்ஸான டியூக் 200, 250 இல்லை வந்து டியூக் 160 இதில் இந்த வண்டியெல்லாம் நீங்கள் ஓட்டி பழங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த வண்டியை வந்து வாங்கணும். டைரெக்டாக இந்த வண்டியை வாங்கினேன் அப்படின்னா பவர் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அது எந்த ஒரு இதுவுமே இல்லை. பவர் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக போய் ஆக்சிடென்ட் தான் கொண்டு போய் விடும். இல்லை அப்படின்னா வண்டி என்ஜின் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து நீங்கள் லோவர் ஆர்பிஎம் ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து ஸ்டால் ஆகிட்டே இருக்கும். வண்டி ஒரு புஷ்அப்பே எல்லாம் போகும், அனுப்பிட்டே போகும். அதனால் இது கண்டிப்பாக ஆர்பிஎம் நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ண ஆர்பிஎம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடு ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து இதோட சர்வீஸ் காஸ்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எனக்கு 2,300 வந்துச்சு. செகண்ட் சர்வீஸ் இன்னும் வரல. நான் செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா அதோட வீடியோ நான் போட்டேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பைக் வந்து தெளிவாக இருக்கும். நீங்கள் அந்த பைக் வந்து சிங்கிள் ஹேண்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இருந்ததுன்னா வண்டி வந்து தெளிவாக இருக்கும். மாறி ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் சலசலன்னு போயிடும், என்ஜின் வந்து ஸ்மூத்னஸ் கிடைக்காம போயிடும். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவில் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கேடிஎம் பைக்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பைக்ஸை பற்றி ரிவ்யூ அதுக்கப்புறம் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ அவங்க சந்திக்கிறேன். தேங்க்யூ.